டியூஸ்டே மார்னிங் பாப்பா சாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தான். தம்பி வந்துட்டு அதை எப்படா கிழிச்சு போடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். அப்பயே ஒரு சின்ன பீஸை வந்து கிழிச்சு போட்டுட்டான். லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் ஒர்க் தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைட் கவுண்டர் டாப்பில் இருக்க மிக்ஸி, இண்டக்ஷன் அடுப்பு அதையுமே எடுத்து வச்சுட்டு அதையுமே நல்ல ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் வந்துட்டு விம் லிக்விட் போட்டு நல்லாவே தொடச்சி விட்டுட்டேன். அதுவும் நல்லாவே சுத்தமாகிடுச்சு. மார்னிங் வந்துட்டு ரைஸ் வச்சுருந்தேன். தம்பி பாப்பாவுக்கு வந்து ரைஸ் சுத்தமாக இறங்கலை. இதே இட்லி தோசைனா ஏதோ உள்ளே போயிருக்கும். சாப்பாடுனா அதுவும் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா கோதுமை மாவு இருந்துச்சு. சரி தோசை ஊற்றி கொடுக்கலாமேன்னு அதுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். 2 பேர்த்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இட்லிக்கு வந்துட்டு அரிசி ஊற வைக்கலாமேன்ட்டு கம்பு, கேழ்வரகு இது 2யும் கலந்து தான் இன்றைக்கி அரிசி ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி டே சூப்பராக போணுச்சு. நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.